கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்தே ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இருக்கிற எல்லா தெய்வ மக்களுக்காக செபிக்கிறோம். இயற்கை அனுகூலமாய் தந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பாடலை நாம் பாடுவோம். நம்ம நேர காலங்கள் அனுசரித்து அதிசயமான உரிமை அதிசயமா இப்பொழுது ப்ரோக்ராம் செஞ்சிருக்க அருமையான ஊழியர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் ஆண்டவரே,
தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமி உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறீர். நீர் மனுஷரை நீர் துளியாக்கி மனுபுத்திரரை திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாவும் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து போத்து பூமியிலே அழுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தகார பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்கள் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தை அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். கர்த்தாவே, திரும்பி வாரும். இதுவரைக்கும் கோபமாய் இருப்பேன். உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கழிப்போடு மகிழ்வடி. காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்களின் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியார்களோ. குறிப்பிட்ட பள்ளியில் மாவட்ட போதனாக மற்ற செய்திகள் மாநிலம் நம்மத்தில் இருக்கிறார். ஸ்மித்தோடு கூட அவர்கள் வேதாந்தத்தோடு படித்தவர்கள். இந்த குறித்தவர்களால் ஸ்மித் கற்பனைய ஊழியர்களை செய்தால் அதற்கு பின்பு அவர் செய்தார். அவர் சில வார்த்தைகளை ஒரு 5-10 நிமிடங்கள் இதுக்குரிய வார்த்தைகளை பேசுவார். கவனமாக கேட்பார். அதற்கு பின்பு இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது சாட்சி சொன்னால் சுத்தமாக சாட்சி சொன்னால், அதுக்கு பின்பு ஊழியர்கள் நடுவில் சபையில் யாராவது சாட்சி சொல்றவங்க சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுமார் 87 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூமியிலே மிக அருமையான நேர்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை, ஒரு மகிமையான வாழ்க்கை, ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தின் ஓட்டத்தை வெற்றியாய் நிறைவு செய்து தான் நேசித்து தான் வாஞ்சித்து தான் ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தன்னுடைய அன்பு நேசருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளும்படியாக இளைப்பாளர்கள் பிரவேசித்திருக்கிறதான அன்பான தாய் அவர்களை நினைத்து நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பூமியில் அவர்களுக்கு தேவன் கொடுத்த காலங்களை அவர்கள் மிக அற்புதமாய் அவர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கை, நல்ல மகிமையான பிள்ளைகளை பெற்றது. இந்த பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தி, குறிப்பாக அருமையான அண்ணன் போலன் அவர்கள், அன்பு சகோதரன் ஜான் ஸ்மித் அவர்கள், மற்றவர்கள் கொடுத்த எல்லா பிள்ளைகளையும் சிறந்த முறையிலே ஆத்மீக பாதையிலே வழிநடத்தி தேவனுக்குரிய மென்மையான உணர்வான ஊழியத்தை செய்யும்படியான ஒரு பாக்கியத்தை அவரிடத்திலிருந்தும் என்னுடைய பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கும் பொழுது இன்றைக்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, வேத வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தருக்குள் மறிக்கிற ஒரு மனிதனுடைய மரணம் வேதம் சொல்வது வாக்கியம் நிறைந்த ஒன்று என்று சொல்லி, இந்த அம்மா அவர்கள் தன்னுடைய காலங்களிலே இரட்சகர் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொண்டு
பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை அவர்கள் விசுவாசத்தோடு அவர்கள் அறிந்து கொண்டு ஏற்ற நேரத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே முழுகி அவர்கள் ஞானஸ்நானத்தை எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு தேவனை ஆவியோடு உண்மையோடு சபைகளிலே கர்த்தரை ஆராதித்து தான் அடைந்த ஆவிக்குரிய அனுபவங்களை தன்னோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவர்களிலே தன்னுடைய பிள்ளைகளையும் அவர்கள் வழிநடத்தி இதனாலே கர்த்தருக்காக சாட்சியாக ஜீவித்து தன் ஓட்டத்தை வெற்றியாக அவர்கள் முடித்திருக்கிறார்கள். ஆகவே கர்த்தருக்குள் மறைத்திருக்கிற இந்த அம்மா அவர்கள் மௌனமான நிலைமையிலிருந்து அவர்கள் சொல்லுகிற காரியம் எல்லாம் என் ஓட்டத்தை நான் வெற்றியோடு முடித்து விட்டேன், சாவை நான் ஆதாயமாய் தோல்வியாக அல்ல, என் வாழ்க்கையின் ஆதாயமாய் பரிசுத்த வேத புத்தகத்திலே பவுல் சொல்வது போல கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நஷ்டம் அல்ல, ஆதாயமாய் தன்னுடைய வாழ்க்கையை அடைந்து கொண்டு தன் ஓட்டத்தை வெற்றியாய் முடித்திருக்கிறார்கள். இவர்களுக்குள்ளே ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கைன்னு சொன்னா, மரணத்திற்கு பிறகு மனிதனுடைய வாழ்க்கை மரணத்தோடு முடிவுறுகிற வாழ்க்கை அல்ல, வாழ்க்கை மரணத்திற்கு பிறகு கிறிஸ்துவுக்குள் மரித்த ஒரு நபருக்கு தேவன் வைத்திருக்கிற மகிமையான ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு என்பதை அவர்கள் அறிந்து அதை நம்பி தன்னுடைய வாழ்க்கை அப்படியே அர்ப்பணித்திருக்கிறார். ஆகவே அந்த நித்திய நம்பிக்கையோடு அவர்கள் தன் ஓட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தி, துக்ககரமான ஒரு சூழ்நிலையிலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தி. இந்த அம்மா அந்த இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுது, தேவன்தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதருடைய சத்தத்தோடு தேவ காலத்தோடும் வானத்தில் வெளிப்படுகிற நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது உயிர் செல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி இயேசுவை காண்பதற்கு அவர்கள் உயிர் செல்வார். அப்பொழுது நாம் இவர்களை இயேசுவை எப்படி காண்கிறோமோ இவர்களையும் நாம் காண்போம் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு நித்திய நம்பிக்கையோடு தன் வாழ்க்கையை முடித்திருக்கிறார். இந்த அம்மா அவர்களுடைய நல்ல வந்திருக்கிற நம்ம யாருக்காயிலும் இந்த நித்திய நம்பிக்கை இல்லாமல் இருக்குமே என்று சொன்னால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் முழு ஞானஸ்நானத்தை எடுப்போம், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்வோம், ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிப்போம், நித்திய நம்பிக்கையை நாம் அடைந்து கொள்வோம் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்வதோடு இந்த அன்பு தாயை இழந்திருக்கிற புரிந்திருக்கிற அம்மாவுடைய பிள்ளைகள், மருமக்கள்மார், பேர பிள்ளைகள், திருச்சபையுடைய அங்கங்கள், சொந்தங்கள், சபையுடைய போர்கள் எல்லாருக்கும் சர்வ வல்ல தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன் தாமே ஆறுதலை தருவார் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்முடைய இருக்கும்போது அறுவலை உதவி செய்கிற பிரான்ஸ் அவர்கள் ஜோம் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னால் எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, பிரத்துவமான எங்கள் பரலோகத்தின் பிதாவே ஸ்தோத்திரமையா, கதாவே ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. கடந்த நாட்கள் வரைக்கும் எங்களோடு இருந்து கதாவே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அன்பு தாயாருக்காக ஸ்தோத்திரமையா. அந்த நாளில் கதாவே இந்த உலக ஓட்டத்தை ஆண்டவரே முடித்து மகிமையின் வாழ்வுக்குள்ள அடியெடுத்து வைத்திருக்க அந்த தாயாருக்காக பிதாவே நமக்கு நன்றி சொல்வது உண்மையான நல்ல பிதாவே. கர்த்தாவே பலன் இருக்கும் மட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரமை தேடின அந்த தாயாருக்காக நமக்கு நன்றி சொல்வது உண்மையா. கர்த்தாவே ஸ்தோத்திரங்களை தெரிந்து கொண்ட நாள் முதல் கொண்டு பலன் இருக்கும் மட்டும் தகப்பனே அன்பு தேவனே ஸ்தோத்திரமையா. ஆபிரகாமை போல இன்னும் ஆண்டவர் ஈசாக்கை போல யாக்கோபை போல தாவீதை போல கட்டிலின் தலைமாட்டில் உங்களை தொழுது கொண்டார்களே தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் பலன் இருக்கும் மட்டும் தகப்பனே உங்களை ஆராதிக்க உங்களை தொழுது கொள்ள உங்கள் சமூகத்தை தேடி ஓடி ஆண்டவரை கடந்து வர கர்த்தர் அவர்களுக்கு பாராட்டின பெரிய கருவிகளுக்காக ஸ்தோத்திரமையா. அவங்க வாழ்ந்த நாட்களுக்காக பரலோகத்தின் ஆண்டவரை அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமையா. அவருடைய வீட்டாருக்காக ஸ்தோத்திரமையா, அவருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திர ஊழியக்கார பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களுக்கு தந்தேரப்பா. அவருடைய பிள்ளைகள் தேசத்தில்
உலகத்தின் பல இடங்களில் ஆண்டவரை சபையில, சங்கத்தில், சமுதாயத்தில் சாட்சியாய் உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்களப்பா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு நீங்க தந்தீங்கப்பா. தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமையா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த தாயார் மூலமா என் ஆண்டவர் உங்க நாமம் தேசத்தில் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால பரலோகத்தில் ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரமையா. நல்ல போராட்டத்தை போராட ஆண்டவர் உதவி செஞ்சீங்கப்பா. ஓட்டத்தை முடிக்கவும் விசுவாசத்தை காத்து கொள்ளவும் கர்த்தர் இறக்க பாராட்டினப்பா. இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படிக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. என் ஆண்டவர் மகிமையின் ராஜ்யத்தில் உட்பிரவேசித்திருக்கிறார்களே தகப்பனே. சமாதானம் குடும்பங்களை ஆளுகை செய்யணுமாகும். சமாதானத்தை கொடுக்கவும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே வீட்டார் கர்த்தருடைய நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரமையா இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்த கர்த்தாவே மகனாக ஓட கர்த்தாவே சபையில், சங்கத்தில், சத்தியத்தில் சாட்சிக்கும் பாஸ்டருக்காக ஆண்டவரே 2 தலைமை பாஸ்டர்களுக்காக ஸ்தோத்திரம். அவரோட சேர்ந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கு குடும்பத்தாருக்காக ஸ்தோத்திரம். தேவ கிருபை தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் அதுக்கு பின்னாடி அவங்க 2 ஊழியம் செஞ்சு இருக்கிறாங்க. அவங்க வாட்சி சொல்லுவாங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் அம்மாவை குறித்து சில வார்த்தைகளை சொல்ல தேவனுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய தாயார் ஆண்டவருக்குள்ளே எங்களை சரியாக வளர்த்தார்கள். ஆகவேதான் நாங்கள் இந்த நாளிலே எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபைகளுக்கு சென்று ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். முழு நேர ஊழியத்தையும் பகுதி நேர ஊழியங்களை செய்து கொண்டு எல்லாருமே ஊழியத்தில் ஒரு பகுதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அது எங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு சந்தோஷம். எங்கள் அம்மா அவர்கள் வளர்க்கும் போது எப்படி பெரிய புகழும் பணமும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லித்தரல. அதற்கு அநேக வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்க அதில் எங்களை உற்சாகப்படுத்தல. ஆண்டவர் அறியணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும். இதிலேயே தான் அவங்க கவனமாக வளர்த்தாங்க. முக்கியமாக நான் சிறு வயதில் 5ஆம் வகுப்பிலிருந்து உபவாசிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஸ்கூலுக்கு போகும்போது தான் எங்களுக்கு சாப்பாடு தர மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை காலையிலே எங்களுக்கு சாப்பாடு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயும் எங்களுக்கு சாப்பாடு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சபை ஆதரவு முடிச்சுட்டு வந்த பிறகுதான் சாப்பாடு தருவாங்க. வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு தானே போகிறோம், பசிக்குதுமா அப்படின்னா கூட சில நேரம் ரொம்ப கேட்டால் எனக்கு என் தங்கச்சிக்கும் அவங்க பக்கத்தில் கடையில் கூட்டிகிட்டு போய் ஸ்கூலுக்கு போகும்போது ஆளுக்கு ஒரு பெயம் பழம் வாங்கி தருவாங்க. அதுதான் இது வரைக்கும் நாங்கள் ஸ்கூலில் படித்து முடிகிற வரைக்கும் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு சாப்பாடு கிடையாது. ஸ்கூலுக்கு தான் போகிறோம், ஆனால் நீங்கள் உபவாசம் இருக்கணும்
அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. அது மாதிரி காலையிலேயே ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, பைபிள் வாசி சொல்லுவாங்க. அது ரொம்ப தினந்தோறும் என்னைக்கும் சொல்லி கொடுறதில்ல, டெய்லியும் அதில் ரொம்ப கவனமாக இருந்து பைபிள் வாசித்தான் ஆகணும், ஜெபம் பண்ணி தான் ஆகணும். எங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா கூட அவங்க அதை செய்ய வைப்பாங்க. இதே போல் ஆண்டவருக்குள்ள எல்லாரும் வளரணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனம். எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அண்ணெல்லாம் நாங்கள் கொஞ்சம் சிறு வயசுலேருந்து ஆலயத்துக்கு போய் அப்படி பழகிட்டோம். எங்கள் அண்ணங்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்க சபைக்கே போகலை. பூர்வீகமாக நாங்கள் வந்து சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவங்க. அங்கேயும் போகிறதில்ல, இங்கேயும் போகிறதில்ல. அவங்க சபைக்கு போகாமல் அந்த வாலிப வயதில் ஆண்டவருடைய ஒரு தொடர்பு இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் அம்மாவுடைய ஜெபம், அவங்க இடைக்காம எப்படியாவது என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்கு நாங்க வந்து பெரிய ஒரு பணக்காரங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும். எந்த ஒரு குறைவையும் நாங்க வந்து ஃபீல் பண்ணலை. ஆண்டவர் நிறைவா எங்களை வச்சிருக்கிறாருங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அது மாதிரி அவங்க வாயில வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டு இருக்கிறேன். சொல்லுவாங்க, இந்த உலகத்துல நம்ம இந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்ல சொல்ல அவங்க ஆயுசு நாட்கள் ஆண்டவர் நீடிச்சு கொடுத்துட்டே இருந்தார். அவங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சாக வேண்டியது, செத்துதான் படைச்சாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணோம். ஹாஸ்பிட்டல் வந்தோடனே எந்த மாத்திரையும் அவங்க எடுக்கலை. நிறைய டேப்லெட்லாம் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஆனால் அதுல இருந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. எந்த ஒரு மருந்தோ மாத்திரையும் அவங்க எடுக்கிறது இல்லை. அவங்க சுகர் ப்ரெஷர் எதுவுமே கிடையாது. அப்பவும் அவங்க பொருத்தனை பண்ணி அவங்களும் அது மாதிரி ஒரு நேரம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் கறி மீன் இதெல்லாம் ரொம்ப நாளாவே அவங்க சாப்பிட்றது இல்லை. இப்படி நிறைய காரியங்களை வாழ்க்கையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பொருத்தனை பண்ணுவாங்க. ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், ஆண்டவர்களுக்கு பொருத்தனை பண்ணி நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. அந்த அவங்களுடைய அந்த வாழ்க்கையில தியாகம், இதனால நாங்கள் எல்லாரும் ஆண்டவர்களை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரயோஜனமா எங்களால் முடிஞ்ச காரியத்தை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படின்னா அம்மா தான். அவங்களுடைய ஜெபம், நான் கூட அவங்க வந்து ரொம்ப நாள் இருக்கணும் அப்படிலாம் பெரிய ஆசைப்பட்டதில்லை. ஆனால் நினைப்பேன், அம்மா இருந்தால் ஜெபம் பண்ணுவாங்க. இதை நான் எப்போ ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, குளித்துறையில் ஊழியர் செஞ்சுட்டு இருக்கும் போது நாங்கள் ஒரு பாஸ்டர் வந்தாங்க விசேஷித்த பிரசங்கம் பண்ணுவதற்காக. அவர் பேர் நியூமேன் நினைக்கிறேன். அவர் எங்கள் அம்மா பார்க்கல. கடைசியா கன்வென்ஷன் முடிச்சுட்டு போகும்போது அவர் சொன்னார், நீங்க இந்த ஊழியத்தில் நினைக்கிறதுக்கு உங்க பின்னாடி 2 துளி கண்ணீர் இருக்குது. உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற 2 பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த ஊழியத்தில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. அப்ப எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு, அம்மா எப்பவுமே ஜெபம் இருப்பாங்க தெரியும். அதே மாதிரி எங்க மாமியாரும் எப்போதும் ஜெபம் இருப்பாங்க. அவங்க எப்பவும் இருக்கிறாங்க. 2 தாயாரும் வந்து எங்களுக்காக எப்போதும் ஜெபம் இருக்கிறதா நாங்கள் ஊழியத்தில் நினைக்கிறோம். கடைசி வரைக்கும் இதுவரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தை பின்வாங்காம ஆண்டவருக்கு சாட்சியை வாழ்வதற்கு காரணம் அவங்களுடைய ஜெபம் தான். இன்னைக்கு எங்க அம்மா இறந்துட்டாங்க சொல்லும்போது ஒரே வீடு தான் எனக்காக பாரமா ஜெபம் போயிருக்காங்க. அது ஒரே ஒரு தான். அது போல நான் சொல்றேன்னா, அது இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆண்டவர்கிட்ட கூட நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் சில இதில். ஆனால் எங்கள் அம்மா எஸ்கேப் ஆக முடியாது. எவ்வளோ வளர்ந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சிவப்படுறதுல நான் பாஸ்லாம் இருந்தாலும் என்கிட்ட கூட ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. ஆண்டவரையே மன்னிச்சு விட்டா கூட அம்மா மன்னிக்க மாட்டாங்க போல. சின்ன சின்ன காரியத்தையும் வீட்டில் வந்து ஒரு வாரம் இருந்தாங்கன்னா கவனிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம எவ்வளோ நேரம் சிவம் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறோம், காலையில் எத்தனை மணிக்கு சிவம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் இந்த வயசு வரைக்கும் அதை கவனிச்சுட்டே இருந்து நம்ம தப்பு பண்ணணும்னா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நம்மளால வாழவே முடியாது.
அந்த அளவுக்கு அவங்க இப்ப கூட ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. அதே போல உபவாசத்துல வளர்த்தது வந்து ரொம்ப ஒரு பிரயோஜனமா இருக்கு. பைபிள் காலேஜ் போகும்போதெல்லாம் அங்க நிறைய பைபிள் காலேஜ் படிக்க வரவங்க உபவாசமே இருக்க பழகாத வரவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சிலர் தெரியாம தேங்காய் பழம் வாங்கி சாப்பிடுவாங்க. பாஸ்டர் சீட்டு மாடிக்கு எங்களுக்கு வார நடந்துக்கு அவருக்கு தெரியும். எனக்கு முடியாது. ஆனா எனக்கு வந்து கஷ்டமாவே இருக்காது. எத்தனை நாள் உபவாசனாலும் ரொம்ப தைரியமா இருப்பேன். ஏன்னா நான் வந்து பைபிள் கிளாஸ் போறதுக்கு முன்னாடியே பல நாட்கள் உபவாசம் இருந்திருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மாவுடைய அந்த வளர்ப்பு, அவங்களுடைய சுகம், அவங்க ரொம்ப கண்டிப்பா வளர்த்துருந்தாங்க. எங்க அம்மா காலம் வரைக்கும் எங்க வீட்டுல டிவி கிடையாது. நாங்க ஒரு டவுன்ல வளர்ந்தாலும் டிவி எங்க வீட்டுல வைக்கிற, நாங்க தனியா போன பிறகுதான் டிவி வாங்கி வச்சு பார்த்தோமே தவிர எங்க வீட்டுல டிவி கிடையாது. பக்கத்துல சர்க்கஸ் நடந்த விட மாட்டாங்க, எங்கேயுமே விட மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க. அது எங்களுடைய ஆவிக்குறை ஜீவிதத்துக்கு உண்மையாவே ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. பைபிள் காலத்துல போய் ஸ்ட்ரிக்ட் பண்றது எனக்கு ஒரு ஸ்ட்ரிக்டாவே தெரியல. ஆனா அதை விட பயங்கரமா எத்தனையோ மடங்கு ஸ்ட்ரிக்டா அவங்க அம்மா இங்க வளர்த்துருக்காங்க. அது போல நம்மளும் நாம் பெற்றோராக இருக்கிறோம், நம்மளோட பிள்ளைகள் மேல கவனமா இருந்து அவங்க சரியான பாதையில் நம்ம நடத்தணும். பிள்ளையார நடக்க வேண்டிய வழிகள் நடத்துன்னு சொல்லி தான் பைபிள் வாசிக்கிறோம். அதே போல நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பணம் சேர்த்து வைக்கிறோமோ, சொத்து சேர்த்து வைக்கிறோமோ, பொருளை சேர்த்து வைக்கிறோமோ, அது ரெண்டாவது விஷயம். பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். கண்ணீர் வச்சு ஜெபம் பண்றதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். அதை செய்வோம். நாள் எங்க அம்மா வளர்த்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு விதத்துல வருத்தம் தான். ரெண்டு விதத்துல அவங்க வந்து ஆண்டவரோட இருப்பாங்கிறது அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில எனக்கு அது சந்தோஷமா தான் இருக்குது. அதை போல நாமும் நாம் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தமாக வாழுவோம். அது சொல்லணும்னு சொன்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஆனாலும் இதோடைய வார்த்தையை சுருக்கிக் கொள்கிறேன். இந்த வேளையில நான் ஒரு ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். மூங்கிலடியில நாங்கள் ஒரு 5 வருஷம் ஊழியம் செஞ்சோம். அந்த மூங்கிலடியில இருந்து சில மதிப்புக்குரிய விசுவாசிகள் வந்திருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் கூட நீங்க சாட்சி சொல்லணும்னா அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இப்போதாக இந்த நாளிலும் அம்மா வந்திருக்கிறோம். அவங்க இந்த ஓட்டத்தை முடித்து விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாங்க. அவங்க சரீரம் தாங்க இருக்கு. அவங்க எங்களுக்கு நிறைய மாதிரியை கற்றுருந்தாங்க. ஒன்று விசுவாசம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால கோலிதாஸ் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் கைவிட்டு அந்த டாக்டர் வந்து இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி விட்டாங்க. நாங்கள் ராத்திரி போய் அவங்ககிட்ட கேட்டோம். அவங்க மலையாளம் பேசுவாங்க, அவங்கள்ட்ட பேச தெரியாது. எங்கள் அக்கா வீட்டு கதவை தட்டினோம்னா அம்மாவுக்கு என்ன ஆகுன்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா எங்களுக்கு தாங்க நாங்கள் ஜெபம் பண்ணோம். அவங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கு. பிள்ளைகளையும் காண்பான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாக்கு தத்து கொடுத்துருக்காங்க. யார் பேர பிள்ளைகளையும் பிறக்கல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாங்கள் இப்போ எப்படி தருது உங்க அம்மாவை ஒரு முட்டாள் போல கேட்கிறான்னு சொல்லிட்டாங்க. தந்தான் ஒரு பெரிய ரூம் தரோம். இல்லை நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. ஐசியூஆர்ல இருந்து எல்லா டிவியும் முழுகி நீங்க ப்ரேயர் பண்ணுங்கன்னா ஒரு 40 பேர் எடுத்து ப்ரேயர் பண்ணோம். 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு செகண்ட்ல ஒரு மணிக்கூர்ல அந்த வார்த்தையை சொல்லி சோமன் பிள்ளைகளுக்கு அன்பான்னு சொல்லி ஆண்டு வரேன்னு சொல்லி சோம் கொடுத்தார். அல்லேலூயா. விசுவாசத்தை ரொம்ப காலமாக மறந்து சாப்பிடாமல் சோதனை பிள்ளைகளையும் கண்டு வேற பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளான சில காண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தை காண்பித்திருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால அப்படி ரத்தமா வாந்தி எடுத்துட்டாங்க. எல்லாரும் முடிஞ்சு எனக்கு சொன்னாங்க கூடு ராபர்ட்ட கூடு ஜோபன். ஒரு 3 மணிக்கு கழிச்சு எந்த மருந்தும் பார்க்கல, என்னாச்சுன்னே தெரியாது. அது கூட 3 வருஷம் இருக்குதான். அல்லேலூயா. சொன்னா நிறைய சொல்லலாம். அவங்க விசுவாசத்துக்கு மாதிரியா இருந்தாங்க, தெய்வீக சுகத்துக்கு மாதிரியா இருந்தாங்க, பொறுமைக்கு மாதிரியா இருந்தாங்க. பொறுமையை கற்றுக்கொண்டதே எப்பவும் பொறுமையினால இடிந்த குடும்பத்தை கட்டி நிலைநிறுத்தினாங்க. அல்லேலூயா. அடுத்தது ஒழுங்குக்கு மாதிரியா இருந்தாங்க. எல்லாம் நிறைய ஒரு வார்த்தையில சொல்லி விடுறேன்.
எல்லாம் ஒழுங்கா செய்யணும் ஆசைப்படுவோம். சின்ன வயசுலேயே புருஷனை இழந்துட்டாவ, ஆனால் குடும்பத்தை கட்டி எல்லாரையும் பாதுகாத்தான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவங்களோட பெண் சிங்கத்துக்கு மாறு. அல்லேலூயா சொல்றாங்க. இந்த கிறிஸ்துவனால இருந்து அநேகர் அவங்களோட சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அநேகருக்கு சாட்சியாக அநேக ஊழியத்துக்கு நேராக நடத்தியிருக்காங்க. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நேரம் போவாங்க பேசுவேன். சோதரம் கிருபையாக அருமையான தாயாருடைய இந்த மரண அடக்கானவரையில் வந்து சாட்சியாக இருக்க ஆண்டவர் கிருபையோடு ஆண்டவரை சோதரிக்கிறேன். அது சோதரம் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் அறிவிப்பு கிடைக்கும் வரலை அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க சுகமா இருக்கும்போது ஒரு நாள் அவங்கள பார்த்து பேசணும்னு ஆர்வப்பட்டேன். ஆனால் அது நடக்கவில்லை. ஸ்தோத்திரம். இன்னைக்கும் பைபிள் ஸ்டடிக்கு ரெடியாகி டைம் ஆயிடுச்சு. மரண செய்தி அறிஞ்ச உடனே அப்படி யோசித்தேன். ஆனாலும் வயதான அம்மா மட்டும் இல்லை, கோல்டன் பிரதர் சர்ச்சில் ஒரு நாள் ஒரு சாட்சி சொன்னார். அப்படின்னா நாங்கள் வந்து அந்த சபையில் சார்ஜ் எடுக்கும்போது ஒரு பிரச்சனையான சூழ்நிலை. அந்த நேரங்களில் இவங்களெல்லாம் வந்து ஒழுக்கமாக நெறியமாக உள்ளவர்களும் ஒரு ஆவிக்குரிய அறிவுகளிலும் உள்ளவர்கள். அவர் சாட்சி சொன்னார், எங்களை ஆவிக்குரிய உலகத்தில் அப்படியே ஆவிக்குரிய பிள்ளைகளாக அந்த கட்டுப்பாடுல எங்க அம்மா வளர்த்தாங்க. ஆகையினால நாங்கள் இந்த வெளியே எல்லாம் ஒரு மாதிரி கடவுடா கலட்டா இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாங்கள் அப்படி வளர்கிறதுனால அந்த ஆவிக்குரிய கட்டுப்பாடு வந்திருக்கிறோம். அப்ப அந்த அனுபவம் எனக்கு ஞாபகத்துல வந்து நான் எப்படியாவது நாகூர் போனோம், பஸ் கிடைக்குமோ எப்படியாவது போக வேணாம், ஆண்டவர் அனுமதிச்சா ஒரு சாட்சிக்கு டைம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு தான் கொஞ்சம் ஏன்னா ஆவிக்குரிய தாய் இந்த நாட்களில் உலகத்தில் பார்க்க முடியவில்லை. எல்லா உலக உல்லாசங்கள் தான் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிற காலங்களாக இருக்கிறது. அவர்கள் அந்த நாட்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் அவங்களுடைய சமூகத்தில் பிள்ளைகள் அந்த அளவுக்கு ஒழுக்கமாக வளர்கிறது மட்டுமல்ல, எங்கள் பிள்ளைகள் சாட்சி சொல்லுவார்கள். பிள்ளைகள் அவர்களை பாக்கியவதி என்று சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். இதுதான் சாட்சி, மெய்யான சாட்சி. ஸ்தோத்திரம். இதுபோல அந்த சபையில சோதரன் இந்த தாயார், சிட்டிசன் மாமியார், ஆரிசமான ஒருத்தங்க அவங்க கடந்து போயிட்டாங்க, நேரி, இப்படி சிலர் எல்லாம் வந்து ஆவிக்கிற தாயாராக பிரச்சனைகளுக்குள்ள எல்லாம் வந்து சமாதானமாய் போகிறவங்க. இந்த அனுபவங்கள சோத்திரம் இதெல்லாம் தான் சாட்சி. சோத்திரம். அது மட்டுமல்ல, அந்த பிரச்சனையான நேரங்களிலே வந்தபோது இடைப்பட்டங்களுக்கு எல்லாம் அதிகமாக வரமாட்டாங்க எல்லாரும். அப்போ இந்த தாயார் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியர்களையும் நிறைவேற்றி சபையிலே எல்லா கூட்டங்களுக்கும் வந்து பங்கெடுப்பாங்க. ஊழிய சாட்சிகளை சொல்லுவாங்க, பிள்ளைகளுடைய சாட்சிகளை சொல்லுவாங்க. எங்களிடத்துல இப்போ மூங்கிரடி சபையில பாஸ்டர் ஜான்சன் இருந்த சமயங்களில் உள்ள காரியங்கள் எல்லாம் சொல்லுவார்கள். நான் அதில் ஒரு சிறு பகுதியாக இவர் பாஸ்டர் வில்சன் மறந்துட்டேன், அவர்கிட்ட சொன்னேன் போன வாரத்தில். சோத்திரம். அப்போ அவர்கள் மூலமாக நான் சில காரியங்களை ஊழிய செய்திகளை அங்கே இருந்து அறிந்து கொண்டது. ஸ்தோத்திரம். இப்போ இப்படியாக ஸ்தோத்திரம் அவர்கள் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் பாக்கியவதி என்று சொல்லக்கூடிய அளவில் ஸ்தோத்திரம். அதுதான் குடும்பத்தில் முக்கியமான சாட்சி, சபையில முக்கியமான சாட்சி. கர்த்தர் ஸ்தோத்திரம் பலத்தின் மிகுதியான வருஷங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஸ்தோத்திரம் நல்லா புசித்து கொடுத்து வாழ்கிறவங்களுக்கு தான் ரொம்ப அதிகம் வியாதியம் கஷ்டம். ஆனா அதெல்லாம் எல்லாரும் தெரியும். சாட்சிகளை கேட்டது போல உலக காரியங்களிலே எவ்வளவு தியாகம் பண்ணி நீங்கள் இருக்கிற காரியங்களை பொருட்படுத்திக் வழி நடத்துவோம். இப்ப இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம். அருமையான தாயாரை நாங்கள் கடந்து போன தாயாரை பார்த்து வந்திருக்கிறோம். அவர்கள் அங்கே வந்து ஊழியர் செய்ய 4 வருஷம் இருந்தார்கள். அம்மாவும் வந்து இருந்தாங்க.
தேவையில்லாமல் எந்த ஒரு காரியமும் பேசவே மாட்டாங்க. அவங்க நல்ல அன்புள்ளவங்க, ஒரு பரிசுத்தம் உள்ளவங்க, எந்த கதையும் பேச மாட்டாங்க, யாரையும் பேச விட மாட்டாங்க. எந்த பிள்ளைகள் வந்து அவங்க தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லி இந்த நாளில் எல்லாம் தாயாரை பற்றி என்னெல்லாம் பார்த்துட்டா உடனே முத்தமிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய் கடைசியாக நான் பார்க்கும்போது கடைசியாக கல்யாணத்துக்கு தான் கடைசியாக பார்த்தேன். அப்படியே அவ்வளோ ஒரு அன்பு அவருடைய முகத்தில் இருந்தது. என்னை முற்றி அன்பா என்னுடைய எத்தனை பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகள் பேரையும் கேட்டு விசாரித்து தான் விடுவாங்க. அவரோட நல்ல அன்புள்ள தாய் நான்களிலே கடந்து சென்று விட்டார்கள். அப்படியே வசனம் மையப்படுவதாக நம்ம பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து எல்லா அவர்கள் பெற்றெடுத்த எல்லா ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகள் கத்தர் நாமே ஆதரப்படுத்த வேண்டும், சமாதானப்படுத்த வேண்டும். அவர்கள் வழியிலே என் பிள்ளைகளும் ஜீவிக்க வேண்டும். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடி சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போதே அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இதன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பே. என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பே. மருமகன் சில நிமிஷங்கள் நாம் வகிப்பதாக 1993 திருமணம் நடந்தது. அங்கிலிருந்து இவங்க பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இவங்க வந்து யாரை இன்பத்தோடு வரவேற்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சொந்த மாமியாரை நன்கு கவனித்தவர்கள். அவர்களால் முடியாத பட்சத்திலும் நன்கு கவனித்தவர்கள். ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து கஷ்டப்படும் போது அவருடைய கஷ்டத்தை யாரிடத்திலும் சொல்லாதவர்கள். அவர்கள் வீட்டுக்கு யாராவது தருமத்திற்கு வந்தால் சேலை எத்தனை சேலைலாம் எடுத்து கொடுக்கக்கூடியவர்கள். ஒரு நாள் நாங்கள் கண்ணாலை கண்டது உண்டு. அவங்க வீட்டில் இருந்தது 15 ரூபாய் தான். ஆனால் அவங்க 5 ரூபாய் எடுத்து பிச்சை கேட்டு வந்து அவர் அம்மாட்ட விட்டு விட்டாங்க. இப்படி அவங்க தான தர்மம் யாரை எதிர்பார்த்து செய்ய மாட்டாங்க. கடவுள் எனக்கு தருவார் அப்படின்னு நினைப்பாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு தரிசனம் உள்ளவர்கள். ஆகையால் தான் அவங்க பிள்ளைகள் அவர்கள் இந்த விதமான வளர்த்திருக்கிறார்கள். சுமித் வந்து அவங்க பைபிள் காலேஜ் படிக்க போகும்போது அவங்க வீட்டில் ரொம்ப ஃபைனான்ஸ் கம்மி. ஆனாலும் தனக்கு பணம் தேவை என்று அவர்கள் என்னையால் படிக்க என் மகனை எதை செய்ய வேண்டும், பைபிள் காலேஜுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்காக பணிக்காக அனுப்புன்னு சொல்லி அனுப்புனாங்க. இன்னைக்கு அவர் வந்து பல லட்சாதிபதியாக இன்னைக்கு அங்கே வைத்திருக்கிறார். ஒரு குறைவு இல்லாமல் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு தரிசனம் அவங்க மாத்திரம் இல்லை, தன்னை போல எல்லாரும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணுங்கிறவங்க. பைபிள் தவறாமல் வாசிக்கக்கூடியவர்கள், தவறாமல் ஜெபிக்கக்கூடியவர்கள். எப்போ ஒரு நாளைக்கு எத்தனை இடம் பைவாசிக்கிறாங்க, எத்தனை இடம் ஜோம் பண்றாங்கன்னு யாருக்குமே என்ன செய்யாது, எனக்கும் தெரியாது. இங்க யார் அவங்க வீட்டில இருந்து யாருமே தெரியாது. அதிகாலையில எந்திரிக்கக்கூடியவர்கள், ருசியாக சமைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு கூட்டு இல்லாட்டாலும் குரங்கு இல்லாட்டாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து நீதியின் கீழே எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்ன மாதிரி அநீதிக்கு இவங்க வந்து யாருக்குமே நினைச்ச மாட்டாங்க, நிற்கவும் மாட்டாங்க, அநீதி செய்யவும் மாட்டாங்க, நீதியா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, பலர் இவங்க வருகை தூத பத்திரிகை வாசிக்கிட்டே இருப்பாங்க. நான் சில வரும்போது சில மாதங்கள் வந்து கொண்டுட்டு போவேன். அந்த வருகை தூத பத்திரிகை வந்து ரொம்ப சின்ன தான் இருக்கும். அதை யாருமே வாசிக்க மாட்டாங்க. அது பெரிய புத்தகம் மாதிரி இருக்கும். அதை உட்கார்ந்து வாசிப்பாங்க. கடைசி வரைக்கும் வாசிப்பாங்க. இப்போ சாகுவல் தருவாய் 2-3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு தூரம் அவங்க பைபிள் வாசிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பைபிள் வாசிச்சிருக்காங்க. எப்போ வாசிக்காங்கன்னு தெரியாது. பெரிய பைபிள் வச்சு வாசிக்கிட்டே இருப்பாங்க. நானும் ஒரு ஊழியக்காரன், ஆனா நான் வாசிக்கிறேன். அவங்களால பைபிள் வாசிக்க படிக்கிறோம். யாரு ஒரு சின்ன துணி பையன் பிறந்திருக்கான், பேத்திக்கு பையன் பிறந்திருக்கான், பாக்கியவான் தான். சந்தியாக என்ன பாக்கியவான். பாக்கியவதினா உங்களுக்கு சார்ந்த அனைவரும் யாருதான் பாக்கியவான்கள். 2007ஆம் ஆண்டு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கம். இவங்கள்ட்ட சொல்லுங்க எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க என்ன சொன்னாங்க, 2007 நடக்கிறது. அவங்க சொன்ன ஒரு சங்கீதம் 25ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த சங்கீதத்தை வாசித்துட்டு அதில் ஒரு இடத்துல அவங்க வந்து இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்தேன். என்ன சொன்னாங்க, உங்க குடும்பத்துக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருக்கீங்க. அதனால இவங்க யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ
இப்படிப்பட்டதான ஒரு இந்த ஒரு மாமியாராக எனக்கு கிடைத்துவிட்டு நான் ஒரு பாக்கியவனாக நான் கருதுறேன். என்னை ஆசீர்வதித்தாங்க. நான் 2 பேருக்கு ஆசீர்வாதம். முதல்ல எங்கள் அம்மாட்ட சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா என்னை ஆசீர்வதிச்சாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்போ எனக்கு குழந்தைலாம் இருந்தது, அப்போ உனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொன்னாங்க. அதே ஆசீர்வாதம் நிறைவேறிச்சு. எங்கள் மாமியார் என்னை ஆசீர்வதிச்சிருக்காங்க. நிச்சயமா நான் எல்லாத்தையும் சொன்னேன். இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னோன்னு எங்கள் அலுவலகத்தில் சொன்னேன், எங்கள் மாமியார் என்னை ஆசீர்வதிச்சிட்டாங்க, நான் அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட சொன்னேன். இன்னும் நிறைய சொல்லலாம் சொல்லிட்டு போனேன். நல்லா சமைக்கக்கூடியவங்க, இவங்க யாரையும் இன்பத்தோடு வர இருக்கக்கூடியவங்க. அதாவது இந்த காலத்துல பெண்கள் குறை கூடாது, பெண்கள் வந்து தெய்வம். அதனால பெண்களை யாரும் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லவே கூடாது. பெண்கள் வந்து ஒரு பாக்கியவதிகள். அவங்க நம்ம என்ன செய்யணும், வாழ்த்த வேண்டும், போற்ற வேண்டும். அதனால இப்படிப்பட்டதான இவங்களை அடிக்கடி இவங்க எங்கள் அம்மா மாதிரி நான் நினைப்பேன். ஒருவேளை எனக்கு பல ஸ்திரீகள் இருந்தாலும் என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து 93 எனக்கு எத்தனையோ சாப்பாடு போட்டிருக்காங்க, ருசியாக இருப்பாங்க. அவங்க என்னது அவியல் போட்டால் அவியல் மாதிரி இருக்கும். அது மட்டும் என்னது இடியாப்பத்துக்கு சீனி என்னெல்லாம் உண்டா என்ன எடுப்பாங்க, தேங்காவில் பால் எடுப்பாங்க. அப்படி யாரும் நினைச்சு விடாது, அதிருப்தியா போகக்கூடாது, திருப்தியா இருக்கணும். நிகழ்ச்சியாங்க ஆனால் குறைவோடு வளர்ந்தாங்க. இப்போ நிறைவா இருக்காங்க. பிள்ளைகளால் 5 பிள்ளை, ஒரு பிள்ளை பிள்ளை வச்சு நாங்கள் வளர்க்க கஷ்டப்படுறோம். 5 பிள்ளைகளை கஷ்டத்தோடு பெற்றுட்டு 5 பிள்ளைகளும் அவங்க அம்மாவுக்கு என்ன செஞ்சாங்க, சப்போர்ட்டா இருந்தாங்க. அதனால பிள்ளை பெற்றோர்களை பார்க்கிறது மாதிரி 5 பிள்ளைகளுடைய சன்னதியும் கட்ட என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். இவங்க ஒரு பெரிய தேவனுடைய பிள்ளையாக நான் கருதுகிறேன். ஒரு தரிசனம் உள்ளவங்க, இவங்களை போல நாமும் தரிசனம் உள்ளவர்களாக காணப்படணும். இவங்களுடைய சன்னதி நான் என் மகளிர் சொன்னேன், ரொம்ப பாட்டி மாதிரி என்ன செய்யணும், இருக்கணும். இவங்க நமக்கு ஒரு முன்மாதிரி, மாடல். இவங்க எப்படி பைவாசிட்டாங்களோ, ஜூம் பண்ணாங்களோ, எப்படி தாமதம் பண்ணாங்களோ, எப்படி அநீதிக்கு தலை வணங்கலையோ, நீதி உள்ளவங்களா காணப்பட்டாங்களோ, மற்றவங்களை குறை சொல்ல மாட்டாங்க. மற்றவங்களை யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, பாடுகளை சகித்தவர்கள். அதனால நான் இவங்க நினைச்சு பேசணும். நான் நேற்று நைட்டு சரியா தூக்கல. ஆனா இவங்களை பற்றி ஒரு வருஷம் சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஏசாயா 26:3 உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொண்டே என்று சொன்ன வேத வசனத்தின்படி என் மாமியாரை கட்ட பூரண சமாதானத்துடன் அவங்க கடைசி வரைக்கும் சமாதானமா காணப்பட்டாங்க. அப்படி சமாதானமா காணப்பட்ட பிள்ளைகள் விசேஷமா ரொம்ப அவங்க அம்மா கவனிச்சேன். நான் கவனிக்கக்கூடிய ஆளுங்க எங்களால என்ன செய்யல முடியல. ஆனா அவங்களுடைய அன்பை ஒரு நாள் நினைச்சு விடுறது மறக்க கூடாது. அவங்க நம்மளை நேசிக்கிறவங்க, கடவுள் அவங்களை நேசிக்கிறாரு. நாமும் என் ஒருவர் நேசிப்போம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமே இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பாராக. நாமே வெளிப்படுதல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் நம்ம 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டு, அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான் என்று எழுது. அவர் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க. என்னோட மருமகனும் நான் ஊழியம் செய்யறேன்னு செய்யறாரு. வியூலாஸ் எடுத்தீங்கன்னா சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யறேன். ஓல்டு என்பதும் நான் இல்லாத நேரத்தில் அந்த ஆராதனையில நடத்துகிற அவரும் ஊழியம் செய்கிற ஒரு நல்ல ஒரு குடும்பம். அதில் எல்லாரும் பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். எல்லாரும் பார்க்கணும் அம்மாவை. ஸ்மித் இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கும், புளித்தூர்ல கொஞ்ச நாள் அவங்க இருந்தாங்க. உங்களுடைய பக்கத்துலேயே இவங்க போய் ஊழியம் செஞ்சாங்க. சென்னையிலும் போனாங்க. ஆனால் அவங்க கடைசி வியூலா வீட்டில் தான் விடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். யார் பார்க்கலன்ட்டு இல்லை, எல்லாருக்கும் ஆசைன்னா இவங்க கிட்ட இருக்கணும்னு அந்த முதியோர்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. அந்த வியூலா சேர்த்துக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. அவங்க குழந்தை போலதான் பார்த்தாங்க. நல்ல மருமகன் ஸ்டீவன் ஜோமணி நல்ல மருமகன், சில விட மாட்டாங்க. அப்படி இவங்க கோல் என்பது அடிக்கடி வாரத்துக்கு 2 முறை அவங்களாம் போய் பார்த்து நல்ல என்னன்னா உலகத்தில் இருக்கும்போது செத்த பின்னாடி என்ன பண்ணாலும் ஒரு பேசம் கிடையாது. உலகத்தில் இருக்கும்போது பைபிளை நீ நீடித்தினாலாய் வாழ்வதற்கும் ஒரு ஆயுசு நாட்களோடு நன்றாய் இருப்பதற்கும் தாய் தகப்பன் என்ன செய்யணும் நடப்படும். அவங்க நல்ல தாயாய் பிள்ளைகளுக்கு இருந்திருக்கிறாங்க. பிள்ளைகளும்
அந்த தாயை முடிந்த அளவுக்கு நான் அடிக்கடி பார்ப்பேன். குழந்தை போல அவங்க பார்த்தேன். ஆக அவங்கள பாக்கியம். ஆக அவங்க விட்டு போன இந்த வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அதற்குள் மரித்தவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியமான எழுத சொல்ற. யாரு? கர்த்தருக்குள். அப்படின்னா கர்த்தருக்கு வெளியே மறைக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அந்த வசனம் இருக்கு. அப்ப கர்த்தருக்கு மறைத்தவர்கள் யாருன்னா, பிரசங்க சொல்லும் போது ஒருவருடைய ஜனன நாளை பார்க்கிறோம், மரணம் நல்லதுங்கிறது நம்ம சொல்ல முடியுமா? எந்த மரணம்? கர்த்தருக்குள் மரித்த மரணம் தான் நல்லது. பரிசுத்தருடைய மரணோட பார்வைக்கு அருமையானதுங்கிறார். அதான் கர்த்தருக்குள் மரிக்கிறோம். அம்மா பார்வை எப்படி இருக்கிறது? ஆண்டோட அருமைங்கிறார், நல்லதுங்கிறார். பவுல் சொல்லும் போது சொல்லுவான், கிறிஸ்துவின் ஜீவன் சாவி எனக்கு ஆதாயம். அவங்க உலகத்தில் இருக்கும்போது கிறிஸ்துவ ஆதாயப்படுத்தினாங்க. சங்கைகளை ஆலயம் படித்துக் கொள்ள முடியாத முன்மாதிரி இருந்தாங்க. இப்ப அவங்க நேரடியா இயேசுவை ஆதாயம் பண்ணி பல்லவர் ஆலயம் பண்ணி அவங்க அங்க போயிட்டாங்க. கொடுக்கப்பட்ட வாழ்க்கை 87 வருஷம் சரியாக வாழ்ந்தாங்க. அவங்கள போல நம்ம வாழணும் அப்படிங்கிற சிந்தனை உண்டாங்க. இங்க சொல்ற, இதோ கர்த்தருக்குள் மரித்தவர்கள் என்று நேற்று 4 மணிக்கு அவங்க நித்திரை அடைந்த உடனே பொருளாதார புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க. அருமையான சகோதரி புஷ்பம் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள் என்று 4 மணிக்கு அங்க ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டது. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இது 2வது ஏற்கனவே ஒரு இடத்துல எழுதப்படணும். எப்போ நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியில் எடுத்துக்கொள்ளும் போது ஜீவ புத்தகத்துல அது எழுதுறதாலும் இதை எழுதுறோம். நம்ம மனம் திரும்பாம ஞானஸ்நானம் எடுக்காம ரட்சிக்கப்படாம பாவத்தோடு நாம் வாழ்வோம் என்றால் அங்க ஏற்கனவே எழுதியிருக்காரு. அப்ப இவங்க ஏற்கனவே இவருடைய பேருக்கு அங்க பதிவு செஞ்சிட்டாங்க. சிலர் பதிவை செய்யறது தப்பு தப்பா நடப்பாங்க. அப்ப தீர்வு பேர திருப்பி விடுவார். பைபிள் வசனம் இருக்கு. ஆனா 87 வயதும் அவங்க குடும்பத்திற்கும் பேரப்பிள்ளைக்கும் சபைக்கும் முன்மாதிரியா இருந்ததுனால இப்ப 2வது தடவை நேற்றுக்கு பரலோகராஜ்யத்தில் எங்களுக்கு பெயர் எழுதப்பட்டிருக்கு. அருமையான இந்த பரிசுத்தவானுடைய புஷ்பம்மா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்று எழுதுங்கிற. அப்ப எழுது. அதுக்கு பின்னாடி அந்த வசனம் சொல்லும் போது அவள் தன்னுடைய பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இணைப்பார்கள். நிறைய சாட்சி கேட்டோம். அவள் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்துல அவர் தேவனை அறிந்த நாள் முதல் பிரயாசப்பட்டிருக்கிறார். குடும்பத்திற்காகவும் பிரயாசப்பட்டிருக்கிறார். குடும்பத்திற்காகப்பட்ட பிரயாசம், அந்த பிரயாசத்தை எல்லாம் விட்டு ஓய்ந்து இப்ப இலை பாரிக்கொண்டிருக்கிறார். இலை பாரிக்கொண்டிருக்கிறார். அது ஆத்ம பரதேசில இலை பாரிக்கொண்டிருக்கிறார். அப்படியே 87 வயது வரை கட்ட பைபிளை ஒரு வசனம் இருக்கு. முந்தி பிரயாசப்பட்டவன் பிந்தி அந்த பலனை என்ன செய்வார்? பெற்றுக்கொள்ளும். அவ பட்ட பிரயாசத்துக்களை நேரத்துக்கு அங்கே செஞ்சிருக்காங்க. பரதேசில அந்த பலனை பெற்றுக்கொண்டார். அதுதான் அந்த வசனம் சொல்கிறது. 8 வயது இப்ப அவளோடைய கிரியைகள் அவளோடு கூட காண்கிறவர்களெல்லாம் அனித்தியமானதான் பைபிள் சொல்லு. காணாதவைகளோ அப்ப அவங்க கூட இருக்கிற கிரியைகள் போகும். கூட பூமியில தேவனுக்காக செய்த அந்த கிரியைகள் கூடவே போகும். அதாவது வசனம் சொல்றது, அவன் தன் சரீரத்துக்கு செய்த நன்மையானாலும் தீமையானாலும் அதுக்கேற்ற பலன், அது கிரிக்கேற்ற பலன் அடையும்படியாக
அங்க நியாயசார சிங்காசனத்துக்கு முன்பாக என்ன செய்யணும்? இருக்கவே. இப்ப துர்க்கரைகள் பரவாயில்லை போயிருக்கார். அப்ப இவங்க இந்த பூமியில பிள்ளைகள் எப்படி ஒரு போதகராக இருந்திருக்கிறார். தாய் மாத்திரம் இந்த நீதிமன்றம் இருக்கிற தாயை போல பிள்ளைகளை நடத்திருக்கிறாங்க. அதான் பாக்கியவதி என்று சொல்வார்கள் என்று வசனம் இருக்கு. அதான் இங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாக்கியம், அவங்க மரணம் வந்து ஒரு பாக்கியமான மரணம். அல்லேலூயா. இப்படி எல்லாம் சொல்லிட்டு நம்ம நேரத்துல கூட போகும். இப்ப சொன்னார் பாருங்க, ஆவியானவர் ஆணும் என்று திருவள்ளுவர் பற்றினா ஆவியான்னு சொல்றாரு. ஆமா, சொல்றதெல்லாம் சரி. அப்படின்னா அந்த ஆவியான நாம் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போது நமக்குள் இருந்த ஆவியார். அது சொல்லுயா, நமக்குள் இருந்த ஆவியத்தில் அபிஷேகம் பெற்று தாறுமாறா வாழ்றாங்க. அப்ப அந்த ஆவியான சொல்வாரா, ஆமா நீங்க என்ன நமக்குள்ள அபிஷேகப்படுத்தினால் முதல் அவங்க எல்லாரும் சாட்சியா இருந்தாங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன். நான் தான் அவங்களை நடத்தினேன். நான் தான் அவர்களை எல்லா விதத்திலும் ஆலோசனை கொடுத்து பரலோகம் சொல்றது உண்மைதான் என்று அந்த ஆவி ஆம் என்று சொல்லி அது சொல்லுயா. மனிதன் மறிக்கும் போது ஒரு காரியம் நடக்கும். சரீரங்கள் இருக்கும், ஆத்மா எங்க போயிடும்? பரதேசுக்கு போயிடும். ஆகிய தந்த தேவன். ஒரு வீட்டுல நம்ம வாடகை இருக்கிறோம், ஒரு 6 வருஷம் வாடகை உடனே திடீர்னு ஓனர் காலி பண்ண சொல்றேன். அப்ப நம்ம காலி பண்ணி ஆகணும். நம்ம வீடு எப்படி இருக்கும்? காலியா. இப்ப இந்த ஆத்மா ஆடி இங்க கிடையாது. இந்த சரீரம் அது ரெண்டுக்கு ஒரு வீடா இருந்துச்சு. 2 போன உடனே இந்த வீடு காலியா இருக்கு. வீடு காலியா இருக்கு. ஏன்னா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம். பைபிள நீங்க ராகங்கள் மறிக்கும் போது ஆத்மா பிரிந்து ஆறு ஆத்மா அங்கதான் இருக்கு. இப்ப சரீரம் மாத்திரம் தான் தேவன் தந்த சரீரம். இதை விளைப்பதற்காக தான் நாம் கடந்து போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின்படி பாருங்க, குழந்தையை வச்சுட்டு ஆண்டவர் ஒரு உபதேசம் கொடுப்பார். சிறு பிள்ளைகளை என்ன செய்யுங்க, என்னெடுத்து கொண்டு வர கடை செய்யாதீங்க. பரலோகராஜ்யம் நீங்க திருப்பிள்ளையை போல மாறலன்னா மரணத்திலும் ஒரு உபதேசம் வச்சிருக்கு. என்ன வச்சிருக்கிறார்? சொல்லும் போது ஒரு நீதிமானை போல மரணம். அப்போ நம்ம மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும்? அப்படிதான் ஒரு நாணயத்துல 2 பக்கம் இருக்கு. இயேசு வாழ்ந்த சொல்லுவாரு, ஏன் நாணயத்துல 2 பக்கம் இருக்கு. ஒருவன் ராயனுக்குரிய தேவனுக்குரியத தேவனுக்கு. ஆகிய இந்த மரணம் எதை காட்டுகிறது? நம்ம எல்லாருக்கும் நிற்கிற எல்லாருக்கும் மரணம் இருக்கு. மரணம் என்பது பொதுவானது ஒன்று. எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. மனிதன் தான் கேரண்டி இல்லாதவன். ஆனா 87 வயது கேரண்டி கொடுத்துருக்கிறார். ஆனா இந்த மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. மரணம் சில கோபம் அந்த ஆளு இருக்கிறாரு, அந்த பேரு அந்த மணிபதில அவர் செத்து போயிட்டு எங்க போனார்? செத்து போயிட்டார். அந்த பதில எங்க போனார்? அப்ப இந்த மரணமும் சுத்தி இருக்கிற நமக்கு உபதேசம் கற்று தருகிறது. இவங்களும் அனுபவத்தில் இருந்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றிருந்தால் இவங்க போகிற நித்திய வீட்டுக்கு நம்ம போக முடியும். பொதுவா வீடு காலி பண்ணா திரும்ப அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன், கூப்பிட்டா கூட வரமாட்டேன். போய் அவன் காலி பண்ணி சொல்லிட்டான், நான் இங்க ஆனா இந்த வீட்டுக்கு மீண்டும் ஆத்துமா ஆகி வரும். ஒரு அலையத்துறையிலே இந்த வீட்டுக்கு என்ன வரும்? ஆமா, போகாத. மீண்டும் இயேசு அந்த எக்கால சத்த ஆடவார சத்தம் கேட்கும் போது இந்த சரீரத்துக்குள்ளாக அந்த ஆவின் ஆத்மாவும் அங்கே கடந்து இந்த சரீரத்தோடு அல்ல, இந்த வெளிவிடப்பட்ட சரீரத்தோடு அல்ல, அல்லது வயதான தோற்றத்துடைய சரீரத்தோடு அல்ல, ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாக
இது எழுந்து செல்வதை நம்ம பார்ப்போம். அதனால துக்கப்படுவோம். இது இழப்பா இல்ல, ஆதாயம். பாவத்துல வந்து சத்தம் பண்ணா அவங்க பொட்டடிச்சுட்டு ஒரு பட்டாசு வெடிச்சுப்பாங்க, அது இழப்பு. இவங்க நித்தியத்துக்காக போறாங்க. அங்க தொடர்ந்து அந்த அனுபவத்தை நம்ம காணப்படுவோம். யாராயிரம் மன திரும்பல, ஞானஸ்தானம் எடுக்கல, ரசிக்கப்படலைன்னா இந்த அனுபவத்திற்குள்ள உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பாப்போட பகுதியில உங்களுடைய பகுதியில் உதவி செய்கிற டேவிட் வில்சன் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்ம கண்களை மூடி நாம் தெரிவிப்போம். பிதாவே, அந்த ஒரே சகல விதத்திலும் ஆதரவு செய்கிற கர்த்தர், இந்த நாளிலே அருமையான தாயாரை குறித்து நல்ல சாட்சிகளை கேட்கும்படி ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே சாட்சியத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் ஆமென் கேட்கப்பட்டது. இதோ கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து ஆமென் இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகளும் அவர்களோட கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லப்பட்ட அதோடைய வெளிப்படுத்தின சேசம் 14-13 படியாய் இந்த நாளிலே ஆண்டவரே அருமையான தாயார் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் வரைக்கும் 87 வயது வரை ஆண்டவரே சோதரம் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த குடும்பத்திற்கும் சபைக்கும் ஆண்டவரே சோதரம் உலகத்துக்கு சாட்சியாய் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த மகிமைப்படுத்த நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் இழந்து தவிக்கிற குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம். ஊழியக்காருக்காய் குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகள், மருமகன், பேர பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மகன், மருமகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் ஆறுதல்படுத்தும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வருகையில மரித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக எப்படியா ஆதாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு எங்களோடு அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லி இந்த வார்த்தையினால் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் சொல்லப்பட்ட வசனத்தின்படியான் நாளிலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தேற்றும்படி செய்திருக்கிறோம். சபையாரை தேற்றுங்க, ஊழியக்காரை தேற்றுங்க ஆண்டவரே. எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீ தேர்த்து நடத்தும்படி சொல்லிக்கிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி சாட்சியின்படி நாங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் ஆவிக்குரிய ஆண்டவரே வாழ்க்கையில நாங்கள் இன்னும் ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் பிரியமாய் சாட்சியாய் நடக்க அதற்கு உதவி செய்யும். நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நடக்கிற எல்லாத்துடைய கரங்களிலும் நடத்தும்படி சொல்லிக்கிறோம். பரிசுத்தவான்களை பயன்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அவர் பாதம் விழுந்து பணிந்தே ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றேன். தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினோ. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி
இருப்பான். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா. வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா. பரலோகமே என்று காண்பேனோ, பரலோகமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. இந்த பாடத்தின் மொத்தமான ஒரு ஜெபமான சொன்னியலா? இல்லை வருஷம் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வாசிதாக மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் வசிதாக மன துயரம் அங்கே இல்லை. இன்றிடம் வாஞ்சிப்பே, இன்னல் பாதம் சேவே. இன்றிடம் வாஞ்சிப்பே, இன்னல் பாதம் சேவே. என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறையுண்டே, இனி நானல்ல இயேசுவே. சிலுவையில் அறையுண்டே, இனி நானல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறையுண்டே, இனி நானல்ல இயேசுவே. சிலுவையில் அறையுண்டே, இனி நானல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே
இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி என் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி என் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான பாட்டியுடைய நல்ல வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தனை ஆண்டுகள் இந்த பூமியிலே உமக்காக ஜீவிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளையும் சந்ததியும் உமக்கென்று பாக்கியமான சேவையில் அர்ப்பணித்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய மகிமையான ஊழியங்களை காண்கிற பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரலோகம் அவர்களை வரவேற்றிருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரலோகத்திலே அவர்கள் ஆண்டவரே கிரியைகளுக்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொள்ள அவர்களுடைய ஆத்துமா பரதேசில் இளைப்பாரி கொண்டிருக்கிறக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. நீர் அழைத்த அழைப்பிலும் சத்தியத்திலும் ஆண்டவரே நிலைத்திருந்து உம்மை முகமுகமாய் தரிசிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் அவர்கள் உமக்கென்று வாழவும் அநேகரை உமக்குள் வழி நடத்தவும் நீர் தந்த மேன்மையான பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சன்னிதானத்திலே அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிச்சயத்தோடு இந்த சரீரத்தை இங்கே நாங்கள் விதைக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய கிருபையும் பிரசன்னமும் உடைய நிறைவான ஆசீர்வாதமும் தொடர்ந்து குடும்பத்தோடு சந்ததியோடு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஜெபங்கள் எல்லாம் உடைய சன்னிதானத்தில் வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் இத்தனை ஆண்டுகள் உமக்கென்று வாழ்ந்த வாழ்க்கைக்கான பிரதிபலன், ஜெபத்திற்கான பிரதிபலன் எல்லாவற்றையும் இந்த சந்ததிகள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். மகிமை உமக்கு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார். இந்த என் தோல் முதலானவை அழுகி போனாலும் பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் என்று இயேசு இறப்பதற்கு முன்பாகவே இந்த யோபுக்கு ஒரு நம்பிக்கை. மீட்பர் யாருன்னா மீட்கிறவர். இயேசுதான் நம்ம மீட்டார். ரத்தத்தினால மீட்கிறவர். என்னுடைய மாம்ச சரீரெல்லாம் அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன் என்று அவன் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எழுதுகிறான். அதை எழுதும் போது அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று யோகுகிறது. இயேசு மத்திய ஆகியத்தில் வரும்போது அருமையான இப்போ விதைக்கப்படுகிற
இந்த அம்மா அவங்க இயேசு வரும்போது இவங்க கண்களில் அந்த இரட்சகராக இயேசு வரும்போது இவர் காணுவார்கள். நீங்களும் நானும் இருந்து பார்க்க வேண்டும் என்றால் வாழ்ந்த அனுபவத்தில் நாம் இருக்க வேண்டும். இன்னும் நீங்கள் யோவானில் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி சொல்கிறார். 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், ஒரு வாசல் ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன் என்று இயேசு. அருமையான இந்த அம்மாவை அது வாசஸ்தலத்தை கட்டின பின்பு 2000 வருஷமாக கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீட்டை கட்டுகிறார். அது இன்னும் முடிக்கல. இந்த உலகத்தில் 6 நாள் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த உலகம்தான். ஆனால் 2000 வருஷமாக ஒரு வீட்டை கட்டாமல் அந்த வீடு எப்படி இருக்கு பாருங்க. அந்த வீட்டை கட்டி முடித்த பின்பு அவரே வருவார். அவரே வந்து அன்மையான விதிக்கப்படுகிற அம்மாவை அவரே கூட்டி அந்த ஸ்தலத்திற்கு நித்திய யுகமாக தன்னோடு சேர்த்து அவர் வைத்துக் கொள்ளும்படி ஏற்றுவார். இன்னும் நான் வேத வசனத்தில் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மரித்தோரை எழுந்து நித்திரை அடைந்தவர்களும் முதல் பலனானார். அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவார். இன்று அவர் வருகிற அவருடையவர்கள் உயிர்க்கப்படுவார். எல்லாரும் சொல்லலை, அவருடையவர்கள் இயேசுடைய பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பரிகரிக்கப்படுகிற சத்துரு கடே சத்துரு மரணம் என்று எழுதப்படும். ஆக இந்த மரணம் ஒரு முடிவே கிடையாது. ஒரு கிராமத்தையும் இன்னொரு கிராமத்தை இணைக்கக்கூடிய பாலத்தை போல இவங்க மரித்த உடனே அடுத்த அடி எங்கே போயிட்டாங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் அந்த பரதேசத்தில் இலை பாருகிறார்கள். இந்த பூமி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதுதான் நாங்கள் சொல்லப்படுகிறது. இன்னும் நம்ம வெளிப்படுத்தல் வாசித்த வசனம், பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டு அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இருமுக்கு பாக்கியவான் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசத்தை விட்டு ஒழிந்து இலை பாருகிறார்கள். அவரின் கிரியைகள் அவரோடு கூட போய் ஆவியானவர் என்று திருமணம் பண்ணுகிறார் என்று சொல்லுங்கள். இந்த வசனத்தில் பாக்கியங்களாக இருக்கிறாங்க. ஆக நாமும் இவரை போல வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். இப்போ கடைசியாக நீங்கள் பார்க்குறவங்க பாருங்கள், அப்புறம் பெட்டி அனுப்பிடுவாங்க. பார்க்குறவங்க எனக்கு பார்க்கல அப்படிங்கிற நம்ம ஒரு பாடலை பாடும்போது நீங்கள் சொல்லுங்க அவரை பார்க்க. இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியில் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியில் சொந்தமல்ல. சிந்தையோடு இயேசுவை பின்பற்றுவே, பரிசுத்த சிந்தையோடு இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் இயேசுவை ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. மனுஷுடைய நாட்கள் புல்லுக்கொப்பாக இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு அந்த இருந்த இடமும்
இனி அதை அறியாது. அருமையான சகோதரி புஷ்பம்மா இப்பொழுது இங்கே இல்லை. இன்றைக்கு என்னோடு கூட பரதேசத்தில் இருப்பாய் என்று சொன்ன கர்த்தருடைய சமூகத்தில் போய்விட்டார். இவர் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக கர்த்தர் கொடுத்த கூடாரமாகிய சரீரத்தைத்தான் பார்க்கிறோம். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது. ஆத்மா நியமிக்கப்பட்ட இடத்திற்கு கர்த்தர் தந்த ஆவி தேவனிடத்துக்கு சென்று விட்டது. சர்வமுள்ள தேவன் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்தை ஒப்பாக மாற்றும்படியாக, ஆகவே இந்த சரீரத்தை கிறிஸ்துவின் வருகிற இந்த சரீரம் உயிர் திறந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் என்று நம்பி இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் கொடுக்க கொடுதாக ஒப்பு கொடுத்து நாம் விதைப்போம். சோத்திர ஆண்டவரே சோத்திரம். எல்லாரும் கத்தரை நான் சோத்திரம் பண்ணுவோம். கடைசி தெய்வத்தை இந்திய தேவல ஊழியர் செய்கிற சத்யதாஸ் ஐயாவும் ஜெபம் பண்ணுவாங்க. நாம் ஜபத்தோடு நல்ல பிதாவே, நீதியுள்ள தெய்வமே, பூமியிலே நாங்கள் தோன்றும்படியாக, நாங்கள் இங்கே வாழும்படியாக இந்த சாயலால் எங்களை உருவாக்கி நினைத்த நாட்களெல்லாம் நாங்கள் இந்த பூமியிலே வாழ நீர் உதவி செய்கிறீர். கர்த்தாவே, இந்த அருமையான தாயாரின் மரணத்திலே கடைசி ஜெபம், கடைசி வார்த்தைகளை நாங்கள் செய்யும்படியாக கூடினோம். கர்த்தாவே, இந்த அம்மா சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள், சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழ்ந்தார்கள், பிள்ளைகளை ஊழியக்காரர்களாக்கினார்கள், பிள்ளைகள் விபீதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கட்டாயத்தில் இருந்தார்கள். கடைசி நாட்கள் வரை ராப்போஜனத்திலே பங்கெடுத்தார்கள். கர்த்தாவே, அவர்களிடத்திலிருந்து உண்மையான வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்கள் ஒரு சேனையை இங்கே விட்டு சென்றிருக்கிறார்கள். தேவ சேனையை விட்டு சென்றிருக்கிறார்கள். தேவ சேனையை விட்டு சென்ற இவர்கள் ஒரு சேனையோடு சேர்ந்து கொண்டார்கள். அதற்கு அதிபதியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிற்பார் என்று வேதம் சொல்லுகிறது. முடித்து இங்குள்ள காரியங்களை முடித்து ஜெயமாக கண்களை மூட கர்த்தர் உதவி செய்தீர். கர்த்தாவே, இதற்கு உதவி செய்த பிள்ளைகளை கர்த்தாவே, இது காவலோடு இருந்து கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்த கர்த்தர் பிள்ளைகளை நாங்கள் நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் மகிமையும் செலுத்துகிறோம். கடைசிவரை தேவ சபையின் அங்கத்தினராக இருந்து கர்த்தாவே இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். கர்த்தாவே, மலையாளத்திலே சொல்லும்போது எந்த தேசம் இவிடையல்ல அவருடைய ஆணை எந்த தேசம் என்று சொன்னது போல நாங்கள் நீர் உலக தோற்றத்திற்கு முன்னாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆயத்தம் பண்ணினவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த அம்மா தன்னுடைய கண்களை மூடி இருக்கிறார்கள். நாங்களும் அவ்விதமாக சுதந்திரித்துக் கொள்ளவும் என்று சொல்லுகிற தைரியத்தோடு இந்த பூமியிலே வாழும்படியாக உலகத்திலே காணப்படுகிற அலைச்சல்கள், வேதனைகள், துன்பங்கள் இவைகளை நினைத்து கொண்டு, குறைவுகள் இவைகளை நினைத்து கொண்டிருக்காதபடி எங்களுக்காக ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது சொல்லப்படுகிறது என்னவென்றால், கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி விதமாக இருப்போம் என்று எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் அவர் வரும்போது அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலா எங்கள் அற்பமான சரீரங்களை மாற்றுவீர் என்று நாங்கள் நம்பி இந்த விளைவினமான சரீரங்கள் ஒரு நாளும் அழிந்து போகாதபடிக்கு உம்முடைய சமூகத்திலே காணப்படும் என்று நம்பி நாங்கள் அல்லேலூயாவை நாங்கள் பனதார பின்பற்றி வருகிறோம். நீதியுள்ள பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீர் இந்த மண்ணினாலே உண்டு பண்ணின இந்த சரீரம் 100 வருடங்கள் 120 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ தகுதி உள்ளதாக இருக்கிறது. ஆனால் நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிற சரீரமானது என்றைக்கு உம்மோடு வாழும்படியாக அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். அந்த சிலாக்கியத்துக்குள்ளே உம்முடைய மகள் பிரவேசிக்க நீர் உதவி செய்திருக்கிறீர். இந்த பந்துக்களை ஆசீர்வதியும், இவரிடத்திலிருந்து வந்திருக்கிற ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும், தேவசபையின் ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, இங்கு நிற்கிற யாவரும் உமக்கு சாட்சிகளாய் நிற்க கற்றுக் கொள்ளப்படுகிறோம். துதிகன மகிமை மேன்மை மகத்துவம் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் எங்கள் லட்சமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அன்பின் ஐக்கியம் சந்தோஷமாக நம் அனைவரோடு அருமையான குடும்பத்தாரும் சபையோடு உற்சாக உறவினரோடு சகல பசுத்தவங்களோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருக கூப்பிடுவார் எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா படைத்தேனே உமக்காக பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே ஏழை நான் என்றும் அடிமை கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா அவர் பாதம் விழுந்து பணிந்தே ஆனந்த கண்ணீர் வடிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த